தொடர்ந்து உடன்படிக்கை என்கிற தலைப்பின் கீழ் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 7 பாயிண்ட்டை உங்களோடு இந்த வாரம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். 7 காரியங்கள் உடன்படிக்கை குறித்து. அதில் முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், கடந்த வாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அதாவது ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கைக்கும் மோசேயின் மூலமாக சீனாயிலே மலையின் மீது ஏற்பட்ட உடன்படிக்கைக்கும் ஒரு சின்ன மாறுதல்கள், அதை தான் நம்ம பார்க்க முடியுமோ தவிர இது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று, அது வேற இது வேற அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இன்னும் ஷார்ட்டாக, அதாவது இன்னும் ஒரு தெளிவாக, ஒரு முழுமையாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய, ஒரு விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கையாக தான் மோசேயினுடைய உடன்படிக்கை நாம் பார்க்க முடியுது. முக்கியமாக ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை, நீ இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுகிறார், செய்கிறார். ஆனால் இந்த சீனாய் மலையினுடைய உடன்படிக்கை அல்லது இந்த மோசையோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையிலே சில அடையாளங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், உபயோகப்படுத்துகிறார். பலியை நாம் பார்க்கிறோம், தேவாலயத்தை நாம் பார்க்கிறோம், அதில் இருக்கக்கூடிய தூப வர்க்கங்கள், இந்த மாதிரி பல காரியங்கள், ஒரு அடையாளங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அதே போல ஒரு வர்ஷிப், ஒரு ஆராதனை முறையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த உடன்படிக்கையிலே தெளிவுபடுத்துவதை நாம் காண முடிகிறது. ஆபிரகாமோடு கர்த்தர் அந்த உடன்படிக்கை செய்யும் பொழுது ஒரு ஆராதனை முறை இல்லை. அது மாத்திரமல்ல, எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு ஆராதனை முறையை கர்த்தர் வடிவமைத்தாரா என்று சொன்னால் இல்லை. ஏனென்று சொன்னால், எகிப்திலே இவர்கள் இன்னொரு தேசத்தோடு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதற்குள்ளதான் அவர்கள் வாழ முடியும் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்பொழுது எகிப்திலிருந்து இவர்கள் வேறு பிரிக்கப்பட்டு இவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுக்க இருக்க போகிறார். இவர்களுக்கென்று சில நெறிமுறைகளை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அடுத்தது அவர் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆராதனை முறை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து ஆராதனையை என்ன பண்ணுகிறார், எதிர்பார்ப்பதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த சீனாய் உடன்படிக்கையின் மூலமாக அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே நுழையும் பொழுது கர்த்தர் 2 காரியங்களை இந்த உடன்படிக்கையிலே நெறிப்படுத்துவதை காண முடிகிறது. ஒன்று, ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆன்மீக வாழ்க்கையை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நெறிப்படுத்துகிறார். 2வது மாரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் அப்படின்னு சொன்னால் ஒரு நெறிமுறையான, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு குணநலனை கர்த்தர் இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உடன்படிக்கையிலே இது 2ம் அதிகமாக முக்கியத்துவம் படுவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் பார்க்க முடிகிறது. 2வது ஒரு காரியம், ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாமின் உடன்படிக்கை ஒரு கிருபையின் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால், மோசேயினுடைய உடன்படிக்கை ஒரு விடுதலையின் உடன்படிக்கை. இப்பொழுது இந்த கிருபையின் உடன்படிக்கையை இந்த விடுதலையின் உடன்படிக்கை ஓவர் ரூல் பண்ணுகிறதா, அதாவது அதை மீறி செல்லுகிறதா, அல்லது ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை, அந்த வாக்கு தத்தங்களை பொய்த்து போக செய்கிறதா, இனி அது கிடையாது, இனி இதுதான் எல்லாமே, அதை நீங்கள் முற்றிலும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியமா என்று சொன்னால் இல்லை. ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குது. அது அன்று தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கை ஆக்டிவ்ல இருக்கிறதுனால தான், செயல்பாட்டு முறையில் இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் நீங்களும் நானும் அவருடைய சந்ததி என்று இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், சொல்லி கொண்டு இருக்கிறோம். சரி, அப்போ ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்கும் மோசேயின் உடன்படிக்கைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு பிறகு மோசேயினுடைய அந்த சீனாய் உடன்படிக்கை இன்னும் வாக்குத்தத்தங்களை செக்யூர் பண்ணுது, பாதுகாக்கிறது, இன்னும் மேலும் உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். 2வது, அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் சில காரியங்களை வாக்குத்தத்தங்களாக கர்த்தர் என்ன பண்ண போகிறார், சேர்க்க போகிறார். அதையும் இதில் என்ன பண்ணுகிறது நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த நியாய பிரமாணங்கள், சீனாய் மலையிலே கொடுக்குகிற இந்த நியாய பிரமாணங்கள் என்பது ஆபிரகாமின் உடன்படிக்கையை மறைக்கிற ஒரு காரியம் கிடையாது. அதற்கு மேலாக ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர்களுடைய கரத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்ப உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கும் சீனாய் உடன்படிக்கைக்கும் வித்தியாசப்படுகிறது. என்னன்னு சொன்னா, கையினால் செய்யப்படுகிற காரியங்கள், செயல்பாடுகளை இந்த உடன்படிக்கையிலே அதிகம் நாம் என்ன பண்ணுகிறது, காண முடிகிறது. அப்ப ஆபிரகாமின் உடன்படிக்கையின் கிருபையும் மோசேயின் உடன்படிக்கையிலே வெளிப்படுத்தப்படுகிற அந்த நியாய பிரமாணம், இது 2மே ஒரு மியூச்சுவலான, 2ம் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகிற ஒரு காரியமாக தான் நாம் என்ன பண்ணுகிறது, நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது
மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு 3 காரியங்கள் இதில் தொடர்ந்து என்ன பண்ணுகிறது, புதுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், ஆராதனை முறை அல்லது பலி செலுத்துகிற முறை அல்லது அவர்களுடைய தினந்தோறும் இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் அவர்கள் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், அது என்லார்ஜ் பண்ணப்படுது. அதாவது விரிவாக்கம் என்ன பண்ணுகிறது, செய்யப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே கர்த்தர் பேசுகிறார், அதோடு கடந்து போய் விடுகிறார். ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார், ஒரு ஆட்டை பலி கொடுத்து அங்கே ஒரு பெயர் வச்சு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். ஆனால் மோசேயினுடைய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சில நெறிமுறைகளை நீங்கள் இந்தந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், சொல்கிறார். இப்படி நீங்கள் பலி கொடுக்கணும், இப்படி ஒரு கூடாரத்தை கட்டணும், கூடாரத்துக்குள்ள ஒரு திரைச்சிலை வைக்கணும், அதற்குள்ள விளக்குகள் வைக்கணும், கேருபீன்கள், சேராபீன்கள், இந்த மாதிரி பல கான்செப்டை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆராதனை முறைமைகளை கொடுக்கிறார். இந்த நாளில் நீங்கள் வரணும், இந்த பலி இப்படி செலுத்தணும். லேவியராம் புத்தகத்தில் நாம் தியானிக்கிறோம், ஒவ்வொரு பலிக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். இந்த பலி இப்படி செலுத்தணும், அதனுடைய ஆடுகளை இப்படி தகனிக்கணும், அதனுடைய ரத்தம், அதனுடைய உடல் பாகங்களை இப்படி தகனிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு நெறிமுறைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கையினாலே செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு டைரக்ஷன், ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த உடன்படிக்கையில வெளிப்படுத்துவதை காண முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வந்து என்ன பண்ண போகிறார், வாசம் பண்ண போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனுடைய கூடாரமாகிய அந்த தெய்வீக கூடாரத்திலே நான் வாசம் பண்ண போகிறேன். அப்போ ஒரு பப்ளிக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொது வழியிலே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். கர்த்தர் தன்னை பொது வழியிலே இந்த மோசேயின் உடன்படிக்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் 2 காரியங்கள் முக்கியமாக நடக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்பட போகிறது, முதல் காரியம். 2வது உறவு என்று சொல்லும் பொழுது அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு புனிதமான உறவோ அப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒளிமறைவு இல்லாத ஒரு வெளிப்படையான ஒரு உறவாக தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உறவு இப்பொழுது என்ன பண்ண போகிறது, வெளிப்படுத்தப்பட போகிறது. அதை பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்த கூடாரம் அங்கு உருவாக்கப்படுவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. இந்த பரிசுத்த கூடாரத்தை உருவாக்கி அந்த பரிசுத்தம் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஏன் கர்த்தர் இவ்வளவு நெறிமுறைகளை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்து இப்படி ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, டிவைன் வில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது தெய்வீக சித்தம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சீனாய் உடன்படிக்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, டாபர்நாக்கிள், தெய்வீக கூடாரம், இதை குறித்து நம்ம ரொம்ப ஆழமாக தியானிக்க முடியும். வருகிற நாட்கள் நம்ம அதை தியானிக்க போகிறோம். அப்போ இந்த டாபர்நாக்கிள் அப்படிங்கிறது ஒரு விசிபிள் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கும் கர்த்தருக்கும் உண்டான ஒரு வெளியரங்கமான ஒரு உறவு, ஒரு வெளியரங்கமான ஒரு தொடர்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், இந்த உடன்படிக்கையிலே வெளிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. எங்கு போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள், ஆபிரகாமுடைய காலத்திலே பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஒரு தெய்வீக கூடாரம், அது ஒரு ஸ்ட்ரக்சராக கர்த்தர் கொடுத்து, அங்கே நீங்கள் வாங்க, அங்கே நீங்கள் பலி செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை, நான் அங்கு வாசம் செய்கிறேன் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவதை நாம் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடிகிறது. 4வது ஒரு காரியம் இந்த உடன்படிக்கையிலே ரொம்ப மையமாக நாம் பார்க்கிறது என்று சொன்னால், ஆசாரிய பணி. இதற்கு முன்னாடி இந்த உடன்படிக்கையிலே, ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே ஆசாரியன் அப்படிங்கிற ஒரு காரியம் கிடையாது. ஆபிரகாமவே சுயமா பலி கொடுப்பார், ஈசாக்கு சுயமா பலி கொடுப்பார், யாக்கோபு சுயமா பலி கொடுப்பார். ஆனால் இப்பொழுது ஆசாரியன் என்று சொல்லி ஒருவர் என்ன பண்ணுகிறார், ஒரு மத்தியஸ்தன் ஒருவன் என்ன பண்ணுகிறான், நியமிக்கப்படுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டம் இருந்து பழங்காலம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உலகத்தில் அவங்க வணங்குகிற நெறிமுறைகளை பார்க்கும் பொழுது இந்த ஆசாரியன் அப்படிங்கிறது வெவ்வேறு பேரில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதில் பல குழப்பங்கள் உண்டு, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய ஆசாரிய பணியை ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். என்னவென்று சொன்னால், அதாவது இந்த ஜனங்கள், இந்த ஆசாரியன் என்பவன் மனிதனுக்கு, இந்த ஜனங்கள் யாராவது வச்சுக்கலாம், எபிரேய ஜனங்கள் வச்சுக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் வச்சுக்கலாம், இவர்களுடைய ஒரு பங்குதாரராக, இவர்களை சார்ந்த ஒரு மனிதனாக தேவன் பக்கத்திலே போய் நிற்கிற ஒரு மனிதனாக என்ன பண்ணுகிறார், இருக்கிறார். முதல் காரியம். 2வது டிவைன் கால், அதாவது தெய்வீக அழைப்பு பெற்றவன் தான் ஆசாரிய பணியில் இருக்கிற ஒரு தகுதி பெற்றவன். வேற எந்த தகுதியும் என்ன பண்ணாது, கிடையாது.
இப்போ நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் லேவி என்கிற ஒரு கோத்திரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அது ஒரு அழைப்பு. முதலாக கர்த்தர் ஒரு 12 பேர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அதில் ஒருத்தனை கர்த்தர் ஆசாரியன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அழைக்கிறார். இதை தான் நம்ம பார்க்க முடியுதே தவிர 12 பேரும் ஒரே வம்சத்திலிருந்து வந்தவர்கள், யாக்கோபுடைய வம்சத்தில் வந்தவங்க, வெவ்வேறு வம்சத்திலிருந்து வந்தவங்க. அதில் ஒருத்தர் ஆண்டவர் பிக் பண்ணுறார், அப்படி கிடையாது. அப்படி உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது வெவ்வேறு வகையாக வேறுபடலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம தேவனுடைய சத்தியத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 பேரில் ஒருத்தர் ஆசாரிய பணிக்கு தேவன் அழைக்கிறதை நம்ம என்ன பண்ணுகிறது, நம்ம காண முடிகிறது. அதை நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த ஆசாரியன் எல்லா ஜனங்களுடைய பெயர்களையும், எல்லா ட்ரைபுடைய பெயர்களையும், எல்லா கோத்திரத்தாயினுடைய பெயர்களையும் தன்னுடைய மார்க்கவசத்தில் பொறித்து அவர்களை தாங்கி தான் நான் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி இந்த ஆசாரியன் போய் நிற்க வேண்டிய ஒரு காரியத்தையும் நாம் இதில் என்ன பண்ணுகிறது, நாம் காண முடியுது. இதற்கெல்லாம் மேலே ஆசாரியனுக்கு உண்டான ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா ஜனங்களுடைய துன்மார்க்கத்தனத்தை, அதாவது பாவத்தை என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பாக அறிக்கை இடுகிறவனாக என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். அப்போ இந்த ஆசாரியனுக்கு உண்டான வேலை என்ன? ஒரு 3 காரியம். அவன் உருவாக்கப்பட்டதினுடைய நோக்கமே அதுதான். அது என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஜனங்களை தேவன் பக்கமாக கொண்டு போய் நிறுத்துவது தான் யாருடைய வேலை, ஒரு ஆசாரியனுடைய வேலை. நம்ம எபிரேய புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியன் அப்படிங்கிறோம். நீங்கள் நல்லா இந்த 3 பாயிண்ட்டை கவனிச்சிங்கன்னா இது அந்த காரியத்துக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தி வரும். அப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் பக்கமாக தூரமாக இருக்கிற மனுஷனை, ஏதோ ஒரு காரணத்தினால தூரமாக இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் பக்கமாக இழுத்து கொண்டு போய் வைக்கிறது தான் யாருடைய வேலை, ஆசாரியனுடைய வேலை. 2வது என்னவென்று சொன்னால், அவருடைய ஸ்தலத்தை பரிசுத்தப்படுத்துவது. அவர் வாசம் பண்ணுகிற இடத்தை பரிசுத்தமாக என்ன பண்ணுகிறது, வச்சு கொடுக்குது. தேவாலயம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசாரியனுக்கு சொல்றார். இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இதை இப்படி பரிசுத்தப்படுத்தணும், இதை சுத்தப்படுத்தணும், இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலத்தில் உடன்படிக்கை பெட்டி செய்யணும், பேலை செய்யணும், இது எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க முடியுது. அப்போ இவர்கள் தான் உள்ளே போகணும், இவர்கள் தான் வெளியே நிற்கணும், உள்ளே வரவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், இது எல்லாம் ஆசாரியனுடைய கண்காணிப்பில் இருக்கணும். அப்போ கடவுள் வாசம் பண்ணுகிற இடம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம். வேதவசனத்தில் யோவான் புத்தகத்தில் நம்ம தியானிக்கிறோம், உங்கள் இருதயமே என்னது, தேவனுடைய ஆலயம். அப்போ தேவாலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ அது பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது யாருடைய வேலை, ஆசாரியனுடைய வேலை. அப்போ நம்மளுடைய ஆசாரியன் யார், இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வேலை என்னன்னா, நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவதன் மூலமாக சாதாரணமாக அழுக்கு நிறைந்த இருதயம் தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஸ்தலமாக மாறுவது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 3வது, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு தடுப்பான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பாவம். இந்த பாவம் தான் என்ன பண்ணுகிறது, மனிதனையும் கடவுளையும் பிரிக்கிற ஒரு காரியமாக, ஒரு தடுப்பு சுவராக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இதை உடைப்பது முக்கியமாக யாருடைய வேலையாக இருக்கிறது, ஆசாரியனுடைய வேலையாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. இதெல்லாம் இதில் நம்ம என்ன பண்ணுறது பார்க்க முடியுது. அடுத்தது ஒரு 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 3 காரியமும் கிருபையின் அந்த உடன்படிக்கையில் எப்படி நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இந்த 3 அடிஷனாக என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுக்குறார். எது, டாபர்நாக்கல் தெய்வீக கூடாரம், 2வது ஆசாரியன், 3வது ரிச்சுவல்ஸ், அதாவது வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் தேவனுக்கு முன்பாக. இப்போ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இல்லை லா, இது நமக்கு எப்படி புரிஞ்சு கொள்ளுகிறார்கள், இல்லை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த லாவை, இந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிவதன் மூலமாக நான் ஜஸ்டிஃபை பண்ணப்படுவேன், நான் நியாயம் தீர்க்கப்படுவேன். அப்போ வெளியரங்கமாக எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நான் ஒழுங்காக செஞ்சுட்டேன்னா நான் நியாயம் தீர்க்கப்பட்டுருவேன், நல்லவன் சொல்லி நியாயம் தீர்க்கப்பட்டுருவேன், நான் பாவி என்று நியாயம் தீர்க்கப்பட மாட்டேன். அப்படிங்கிறத இந்த நியாயப்பிரமாணம் அல்லது இந்த மோசேயின் உடன்படிக்கை, சீனாய் உடன்படிக்கை தெளிவுபடுத்துகிறதா என்று சொன்னால் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அதாவது ஒரு மனிதன், பாவத்திலே விழுந்த மனிதன் எவ்வளவாக வெளியரங்கமாக செய்யக்கூடிய காரியங்கள் சுத்தமாய் செய்வது போல, கர்த்தர் சொன்ன பிரகாரம் செய்வது போல வெளியரங்கமாக காண்பித்து கொண்டாலும், பாவத்திலே விழுந்து போன மனிதன் பரிசுத்தமாக என்ன பண்ண முடியாது, தன்னுடைய செய்கைகள் மூலமாக என்ன பண்ண முடியாது, மாற முடியாது. அது தெளிவாக வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ எதுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார்? உடன்படிக்கையில் ஒவ்வொன்றும் வித்தியாசப்படுகிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிருபை என்கிற ஒரு உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்துட்டு மோசே கிட்ட வரும்போது ஏன் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா 2 காரியம். முதலாவது,
இந்த மாரல் லா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்தணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நடக்கணும், உங்களுடைய குணநலங்கள் இப்படி தான் இருக்கணும். இது மாரல் லா. இந்த மாரல் லா என்ன பண்ணுகிறது? இந்த உடன்படிக்கையிலே, சீனாய் உடன்படிக்கையிலே அதிகம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மாரல் லா ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே வெளிப்படுத்தப்படலை. அப்போ ஏன் கர்த்தர் இந்த மாரல் லாவை, ஒரு மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள், குணநலன்கள் இப்படி தான் இருக்கணும்னு ஏன் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு பாவமான மனுஷனுக்கு கிறிஸ்து எவ்வளவு தேவை என்பதை இந்த மாரல் லா, இந்த வாழ்க்கை முறை, குணநலங்கள் நமக்கு என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. ஏன்னு சொன்னால், என்னதான் கர்த்தர் இவ்வளவு அக்யூரட்டாக நீ வாழணும் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தில் சொன்னாலும் மனிதன் அதை முழுமையாக என்ன பண்ண முடியலை, பின்பற்ற முடியலை. விபச்சாரத்தை குறித்து அதற்குண்டான பனிஷ்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்தோம், விபச்சாரத்தினுடைய தீங்கை கர்த்தர் சொல்லி இருந்தோம். இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் விபச்சாரம் இருந்து கொண்டு தான் இருந்தது. அதை ஓவர் கம் பண்ண முடியல, அது யாரும் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. அப்போ இது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், தேவன் எவ்வளவு, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை இது அழகாக என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், செரமோனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவர்கள் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், அதாவது அந்த காரியங்கள், பலி செலுத்துறதுல எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்கிறாங்க. சில சடங்குகள் செய்கிறாங்க அந்த நியாயப்பிரமாணத்தில். சடங்குகள் அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணீரை எப்படி உபயோகப்படுத்தணும், இந்த பலியை எப்படி உபயோகப்படுத்தணும், இந்த ஆடை உடுத்தணும், இப்படிலாம் சில காரியங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ரிச்சுவல்ஸ் ஏன் கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், எவ்வளவு தூரம் கர்த்தருடைய தேவையை நாம் சந்திக்க முடியும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ ஒரு ஆடு அப்படின்னு சொன்னால், அந்த ஆடு எப்படி பலி செலுத்தப்படணும் அப்படிங்கிறத மாத்திரம் இல்லை, அந்த ஆடு எப்படி வளர்க்கப்படணும், அந்த ஆடு எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவனுடைய தேவை என்ன? ஒரு மனிதன் பரிசுத்தம் ஆகணும், ஒரு மனிதன் தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா, அவர் எவ்வளவு காரியங்களை மனுஷனிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த வசனம், இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன பண்ணுகிறது? அழகாக வெளிப்படுத்துகிறது. அடுத்தது ஒரு ஆறாவது காரியம் என்னவென்று சொன்னால், இந்த லா, இந்த நியாயப்பிரமாணம் முக்கியமாக டிவைன் ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பனிஷ்மெண்ட்டையும் சொல்லுது. இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும், சரி, இப்படிலாம் இல்லைன்னா தேவனுடைய கோபாக்கினை உண்டு, அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் இது அப்படின்னு என்ன பண்ணுது? சொல்லப்படுது. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி, இப்போ நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தவறு செய்யாதவரா அப்படின்னு சொன்னால் இல்லை, ஆபிரகாம் தவறு செய்தார். அப்போ கர்த்தர் ஏன் அந்த உடன்படிக்கையில் ஆபிரகாமுக்கு தண்டனைங்கிற ஒரு சாப்டரை கொடுக்கல, ஒரு பகுதியே கொடுக்கல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஏன் கொடுக்குறார்? அப்படி ஒரு கேள்வி முதல்ல எழும்பும். ரெண்டாவது ஒரு காரியம், கடவுள் ஒருவர் தானே. அப்போ ஆபிரகாமோடு செய்த கடவுள் அப்போ கிருபையாக வெளிப்பட்ட கடவுள், இப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஏன் இந்த தண்டனை, பனிஷ்மெண்ட்டுங்கிறத ஒரு முகத்தை காட்டுறாரு? ஆபிரகாமுக்கு கிருபைன்னு ஒரு முகத்தை காட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபைன்னு ஒரு முகத்தை காட்டினாலும் தண்டனைங்கிற ஒரு முகம், கோபம்ங்கிற ஒரு முகத்தை கர்த்தர் ஏன் வெளிப்படுத்தினார்? இப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணுவார்? இப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த லா, இந்த நியாய பிரமாணங்கள், இந்த சடங்குகள், இதன் மூலமாக கர்த்தரை திருப்திப்படுத்த முடியுமா? இதை செஞ்சுட்டா போதும், நம்ம எல்லாம் சரியாயிடும், நீங்கள் இப்படிப்பட்ட மனுஷனா வேணால் வாழ்ந்துக்கோ. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில உபதேசங்கள் அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய மரணம் போது நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ, வாழ்ந்து கொண்டுரு, நீ வரப்போகிற காலத்தில் வாழ்ந்துக்கோ. ஆனால் அவருடைய ரத்தம் உன்னை எல்லாம் பரிசுத்தமாக்கி நீ மறிச்சிட்டேன்னா இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் உன்னை பரலோகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. நல்லா கவனிங்க. இதற்கு பிறகுதான் பல வசனங்களை நம்ம தியானிக்க முடியுது. உதாரணத்துக்கு சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையும் வாசிக்கும் பொழுது, ஒரு உண்மையான தேவனை ஆராதனை செய்கிறவனுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறார். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2 விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியுது. சடங்குகள், மனிதன் கையால் செய்யக்கூடிய காரியங்களை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் அக்சஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப், அதாவது ஆவிக்குரிய முறையிலே தேவனை அணுகுவது, 2வது ஆவிக்குரிய முறையிலே தேவனோட ஐக்கியப்படுவது. இது 2 ரொம்ப முக்கியம். வெளியரங்கமாக தேவாலயத்துக்குள்ளே போயிட்டேன், நான் தேவனை சந்திச்சிட்டேன் இல்லை. 2வது தேவனை நான் துதிச்சிட்டேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருடைய மகன், அவர் என்னுடைய அப்பா அப்படிங்கிறதான். அப்படியும் கிடையாது. ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய குணநலங்கள் தான் அவனுடைய தேவன் அவனோடு சந்திக்கக்கூடிய, இல்லை தேவன் அவனோடு ஐக்கியப்படுவதற்கு ரொம்ப முக்கிய காரணியாக இருக்கிறது. அவன் கையினாலே செய்யக்கூடிய சடங்குகள், நான் ஏற்கனவே சொன்னது போல 6வது பாயிண்ட்ல சொன்னது போல, கர்த்தர் இயேசு ஏன் தேவை என்பதையும்
தேவனுடைய தேவை என்ன என்பதுக்காக தான் கர்த்தர் அதை கொடுக்குறார். இதை செஞ்சுட்டா நீ பரிசுத்தமாயிருவ அப்படின்னு கிடையாது. நீ தவறு பண்ணிக்கிட்டே இதை செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ இந்த சங்கீத புத்தகத்திலையும் சரி மற்ற காரியங்களிலும் ப்ராக்டிக்கல் ரைச்சஸ்னஸ், அதாவது தினந்தோறும் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நீதிமான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் எதிர்பார்ப்பதை நம்ம என்ன பண்ணுறதை நம்ம காண முடியுது. ஏசாயா புத்தகத்தில் கூட 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்க்குறோம். ஒரு ஒரு சிவியர் ஒரு 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 கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கடுமையான ஒரு திட்டு அங்கே வெளிப்படுவதை நம்ம என்ன பண்ணுறதை நம்ம காண முடியுது. நாம் பார்க்குறோம், தேவனுடைய கூடாரத்தில் அவனுடைய ஆராதனை செய்கிற ஜனங்களை 2 பேர் கொடுத்து இந்த வசனத்தில் கூப்பிட்றாரு. ஒன்று என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சோதோமை ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறார். 2வது ஒரு பேர் கொடுக்குறாரு, என்னன்னு சொன்னால் கொமோரா பட்டணத்தினுடைய மக்கள் அப்படின்னு சொல்கிறார். இவர்கள் 2 பேருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் இவங்க எங்கே ஆராதனை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தெய்வீக கூடாரத்துக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, அதாவது தெய்வீக கூடாரத்துக்குள்ளே வந்து ஆராதனை செய்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க, அந்த சடங்குகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, கர்த்தர் சொன்ன நெறிமுறைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஏசாயா சொல்கிறாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலிமா சொல்கிறாரு, அவர்கள் வந்து சோதோம் பட்டணத்தார், அவர்கள் கொமோரா மக்கள், அவங்க ஆளுகை செய்கிறவர்கள் என்ற ஒரு பேரை கொடுக்குறாரு. அது எப்படின்னா ஒரு கண்டாமினேஷன், அதாவது ஒரு கடுமையான திட்டாக தான் நம்ம என்ன பண்ணுறது நம்ம பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால் கடவுள் அவர்களை வெறுக்கிறார். ஒரு ப்ராக்டிக்கல் ரைச்சஸ்னஸ் இல்லாமல் தினந்தோறும் தான் வாழ்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதவன் எவ்வளவு நெறிமுறைகளை சொன்னால், இப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டால் பரிசுத்தமாயிடுவான் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. முடி எப்படி வெட்டினா பரிசுத்தமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இல்லை இப்படி நடக்கிறவன் பரிசுத்தமாக இருப்பான் அப்படி சொல்கிறது உண்டு. இல்லை வயது முதிர்ந்துட்டா அவங்க பரிசுத்தவான்கள் அப்படி, ஏன்னா அவர் வயசுக்கு அவர் முதிர்ந்துட்டாரியா அவர் பரிசுத்தவான்கள் அப்படிலாம் சொல்கிறது உண்டு. இல்லை அதெல்லாம் ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, இதுக்கு ஈடு என்ன கிடையாது. பரிசுத்தத்தை நீங்கள் ஒருபோதும் அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்ன பண்ணுறாரு ஏசாயா புத்தகத்தில் என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார். அதாவது அவர்களுடைய டிவோஷன் சின்சியராக இருக்குது, அவர்களுடைய இருதயம் சின்சியராக இல்லை. அவர்களுடைய பக்தி வெளியரங்கமாக ஒழுக்கமாக இருக்குது, ஆனால் இருதயம் ஒழுக்கமாக இல்லை. என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், தேவையுள்ள மக்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய தேவைகளை அறிந்தவரை பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாங்க. 2வது மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. இவங்களுக்கு ஒரு கடவுள் அவங்க பக்கம் இருக்கிறனால ஒரு கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பெருமை வந்து மற்ற ஜனங்களை கொடுமைப்படுத்துவது. அதே போல் விதவைகள், பெற்றோர், தாய் தகப்பன் இல்லாதவர்கள், இவர்களை எல்லாம் அவங்களை அடித்தா கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை எல்லாம் காயப்படுத்துவதும் அவர்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்னதான் நியாய பிரமாணத்தை வெளியரங்கமாக ஃபாலோ பண்ணாலும் நான் அவர்களை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஏசாயா புத்தகத்தில் சொல்கிறார். இன்னும் நிறைய புத்தகங்கள் நாம் அதுக்கு மேற்கோள் காட்ட முடியும். எரேமியா புத்தகத்தை பார்க்க முடியுது. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். அவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், அதே போல் விக்கெட் ஒர்க்ஸ், அதாவது துன்மார்க்கத்தனமான காரியத்தை செய்கிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தேவாலயமே எப்படி மாறிடுது அப்படின்னு சொன்னால், பிசாசானவனுடைய ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசார்ட் அப்படின்னா அவனுடைய கூடாரமாக மாறிடுச்சு. தேவாலயம் பிசாசினுடைய கூடாரம். எரேமியா அந்த தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று தான் பேசுவார், இது தேவாலயம் இல்லை, பிசாசு இங்கே இருக்கிறான், பிசாசுடைய கூடாரமாக இது மாறிடுச்சு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க உள்ளே போய் நான் தேவனை ஆராதிக்கிறேன், ஆண்டவர் இங்கே இல்லை, அவர் எப்போ போயிட்டார் வெளியே அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம அதில் தியானிக்க முடியுது. அப்போ இதெல்லாம் நான் செய்கிறேன், ரைட்டு, ஒழுங்குமுறைகள் எல்லாம் நான் செய்கிறேன், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவனாக எனக்கு வெளியரங்கமாக பல சடங்குகள் உண்டு. ஞானஸ்தானம் எடுக்கிறது, திருவிருந்து எடுக்கிறது, என் பேரை மாற்றுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது, வசன ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி வெளியரங்கமாக சில காரியங்கள் நான் செய்கிறேன். அப்படி செய்தாலும் நான் செய்கிற காரியங்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? நான் செய்கிற கர்த்தருக்கு முன்னாடி நின்று கர்த்தர் கரம் தட்டி பாடுறேன், கர்த்தரை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் முன்னாடி நிற்பது ஆண்டவரா இல்லை பிசாசானவனா என்பதை யார் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் தான் தீர்மானிக்கிறேன். எப்படின்னா என்னுடைய நடவடிக்கைகள் மூலியமாக. அதை தெளிவாக என்ன பண்ணுது நம்ம பார்க்க முடியுது, உள்ளான மனுஷனுடைய நடவடிக்கைகள். அடுத்தது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இந்த ரிலீஜியஸ் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னா ஏமாற்றுபவர்கள். அதுக்கு இன்னும் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஹிப்போக்ரட்டிஸ்னா ஏமாற்றுறவங்க, அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்படி ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்னு சொன்னாவே வெளியே ஒன்று காட்டுறது, முன்னாடி ஒன்று காட்டுறது, பின்னாடி ஒன்று இருக்கிறது. முன்னாடி சிரித்து பேசுவாங்க, உள்ள கோபத்தை வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு ஆட்கள். அப்போ கர்த்தர் எப்படி சொல்கிறார், வெளியே பரிசுத்தமாக உங்களை காட்டிக்க பல காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது தீங்கானதாக இருக்கிறது, தீமையானதாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் இடைப்பட்ட நீதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்கிறார். கடைசியாக 7வது பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்கள் நியாய பிரமாணத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகட்டும், இது இன்றைக்கு நம்மளும் அதை நம்ம எடுத்துக்கலாம்.
இது எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், 2 வகையான ஜனங்கள், ஒரே நியாயப்பிரமாணம் தான், ஆனால் அதை 2 வகையாக மக்கள் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஜனம் எப்படின்னா காட்லி ரெமனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பரிசுத்த கூட்டம் நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தமாக எண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது தாங்கள் வெளியில் செய்கிற காரியம்தான் நம்மிடத்தில் கர்த்தரை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு மனதை விட்டுட்டு, உள்ளான ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரிசுத்தத்தையும் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகளை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நான் தேவனிடத்திலே கிருபையை எப்படி பெற முடியும்னு சொன்னால், என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருக்காங்க. நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், கிருபை அப்படின்னு சொன்னால் தகுதி இல்லாதவனை தேடி வருகிறதான கிருபைன்னு சொல்லி. கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, முதலாவது கர்த்தருடைய கிருபை என்னை தேடி வரும். என்னை தேடி வந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வதும் திரும்ப திரும்ப கிருபையை நான் பெறுவதும் யாரிடத்தில் இருக்குது, என்னிடத்துல தான் இருக்குது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது போல, பார்வோனை கிருபை தேடி சென்றது. மோசே தேவ வசனத்தை எடுத்துகிட்டு போகிறார், பார்வோன் நீ செய்வது தவறு, கர்த்தருக்கு இது பிடிக்காது, அவங்கள ஆராதி, இதுதான் கிருபை. அந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய இடத்துல யார் இருக்கான்னு சொன்னால் பார்வோன் இருக்கான். அவன் அதை சரியாக ஹேண்டில் பண்ணாதனால அந்த கிருபை அவனை விட்டு என்ன பண்ணிடுது, விலகி போய் விடுகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை முதலாவது கிருபை தேடி போனது, அவர்களுடைய அழுகுரல் சத்தத்தை கேட்டு கர்த்தர் மோசே என்ன பண்ணது, அதுதான் கிருபை. ஆனால் கிடைச்ச கிருபையை அவர்கள் என்ன பண்ணல, வனாந்திரத்தில் தக்க வைத்துக் கொள்ளலை. பார்க்குறோம், நம்ம கானானுக்குள்ளே போன கூட்டம் அதிகமான பேர் யார் என்று சொன்னால், எல்லோருமே இஸ்ரவேலில் இருந்து வந்த பெரிய ஜனங்கள் அல்ல, எல்லாம் குழந்தைகளாக வெளியே வந்தவங்க, வாலிபர்களாக வெளியே வந்தவங்க தான் இப்போ 40 வருஷத்துக்கு கடைஞ்சு உள்ளே போகிறாங்க. ஒரு மெச்சூர் பீப்புளாக அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் எல்லாமே வனாந்திரத்தில் இறந்து போயிடுறாங்க. அதில் நம்ம பார்க்குறோம் 2 பேர் தான் உள்ளே போகிறாங்க. யாருன்னா, ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். இவங்க 2 பேர் மாத்திரம் தான் உள்ளே போகிறாங்க. அங்கிருந்து தொடங்கி ஒரு அடல்ட்டாக தொடங்கி ஒரு பெரிய ஆளாக தொடங்கி வந்தவங்க இவங்க 2 பேர் மாத்திரம் தான் என்ன பண்ணுறாங்க, உள்ளே போகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், கிருபை அவர்களை தேடி வந்தது. ஆனால் அந்த கிருபையை பார்க்குறோம், வனாந்திரத்தில் கர்த்தர் அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்துக்கிட்டே வராரு. அந்த கிருபையை அவர்களால் தக்க வைக்க முடியல. முதலாவது நாம் புரிஞ்சுக்கணும், முதலாவது கிருபை என்னை தேடி வரும். என்னை தேடி வந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்வதும் திரும்ப திரும்ப கிருபைகளை பெறுவதும் யாரிடத்தில் இருக்கிறது, என்னிடத்தில் இருக்கிறது. நான் தகுதி இல்லாதவன், ஆனால் கர்த்தர் என்னுடைய இருதயத்தை உற்று நோக்குகிறார். தகுதி என்பது வெளியரங்கமான தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை, இருதயத்தின் தகுதியை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நான் உள்ள என்ன வேணா பாவம் செய்வேன், அதை பார்த்துட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்சோனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கலாம், திரும்ப பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் பயன்படுத்தலை, அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2வது காரியம் என்னன்னா, இவர்கள் நியாயப்பிரமாணத்தை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், தேவன் பக்கம் திரும்புவதற்கு என்ன பண்ணாங்க, ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தை பார்த்த உடனே, ஓ இதுதான் கர்த்தர், இதுதான் தேவன், நான் இவர் பக்கம் திரும்பணும், அவர் என்னை விடுதலை செய்கிறவர், அவர் என்னை சுகமளிக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்பதை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் பக்கம் இன்னும் அதிகமாக நெருங்குவதற்கு, திரும்புவதற்கு இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த காட்லி ரெமனன்ட், அதாவது பரிசுத்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக அவங்க 3 காரியங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய வாழ்க்கை பின்மாற்றத்துக்குள்ளே போயிடக்கூடாது என்பதில், தேவனை விட்டு பின்னாக போய்விடக்கூடாது என்பதில் இந்த நியாயப்பிரமாணத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிட்டு முன்னோக்கி என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. பேக் ஸ்லைடிங் இருக்கக்கூடாது, பின்மாற்றம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. 2வது, இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஒரு டிவைன் mercy, அதாவது ஒரு தெய்வீக இரக்கத்தை நாடி என்ன பண்ணுறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தை பலி செலுத்தும் பொழுதெல்லாம் இவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் இந்த பாவம் பண்ண இன்னமே பாவம் பண்ணுவேன், பலி செலுத்தினா சரியாயிரும் அப்படிங்கிறது இல்லாமல், நான் செலுத்துகிற பலி இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்யாமல் கர்த்தருடைய இரக்கத்தை நான் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அவங்க முன்னோக்கி போகிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கிருபை, கிடைத்த கிருபையை காட்டிலும் இன்னும் அதிக கிருபையை பெற வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை பெறுகிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. என் சகோதர சகோதரி, அது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், கான்சியஸ், பாவத்தை குறித்ததான சிந்தனை எப்பொழுதும் எனக்குள்ள இருக்கணும். இது பாவம், இது பரிசுத்தம், இது தவறு, இது நல்லது, இது நன்மை, இது தீமை என்கிற காரியத்தை அடையாளப்படுத்துவதற்கு அந்த கான்சியஸ் மைண்ட், அந்த மனசாட்சி, அந்த மனசு அவங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஜனங்களாக நம்ம என்ன பண்ணது காண முடியும். அது மாத்திரமல்ல, இவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை, தேவன் சொன்ன காரியத்தை எதுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், மாரல் வீக்னஸ், அதாவது நான் ஒரு மாம்சீக மனுஷன், என்கிட்ட குறை இருக்குது,
இந்த குறையிலிருந்து என்னுடைய ஆத்மாவை விடுவிச்சு தேவன் பக்கமாக கொண்டு போகணும். அப்போ எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் தேவை, எனக்கு ஒரு விடுதலை தேவை, எனக்கு ஒரு உதவி தேவை, எனக்கு ஒரு விடுதலையும் தேவை, ஒரு உதவியும் தேவை. இதுக்காக அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ரொம்ப பயபக்தியாக பின்பற்றுவதை நாம் என்ன பண்ணுறது நாம் காண முடியுது. ரெண்டாவது ஒரு கூட்டம், ஏற்கனவே சொன்னது போல் அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய கண்கள் என்ன பண்ணுகிறது, ரெண்டு காரியத்தில் மூடி கிடக்கிறது. வெளியரங்கமான கண்கள் திறந்து இருக்கிறது, ஆனால் உள்ளான கண்கள் ரெண்டு காரியத்தில் எப்படி இருக்கு, மூடி இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னால், இந்த நியாயப்பிரமாணத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள முடியாமல் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மூடி கிடக்கிறது. ரெண்டாவது, ஸ்பிரிச்சுவாலிட்டியை அவர்களுடைய கண்கள் என்ன பண்ணவில்லை, நோக்கி பார்க்கல. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய மனசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அவங்க என்ன பண்ணல, பார்க்கல. இப்போ இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவுட்வேர்டு காரியங்கள், வெளியரங்கமான காரியங்கள். இது இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், ஆடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னா அது கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இவங்க ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி இருக்குது, வெளியரங்கமாக ஒரு 10 பேர் என் முன்னாடி நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்குகளை, என்னுடைய குணநலங்களை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன் அந்த 10 பேருக்கு முன்னாடி, அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த 10 பேர் கடந்து போயிட்டாங்க, நான் ஒரு தனி மனுஷனாக நிற்கிறேன், எனக்கு பாவம் செய்ய வழிவகைகள் இருக்குது, யாரும் பார்க்கல அப்படிங்கும் பொழுது இவர்கள் வேறு மனிதனாக என்ன பண்ணுகிறார்கள், மாறிவிடுகிறார்கள். அதை தெளிவாக, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆவியாக என்ன பண்ணுது, நாட்கள் ஆக ஆக இது ஒரு ஆவியாக வந்து ஒவ்வொருவருக்குள்ளும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வந்து இது எப்படி பண்ணுது, வேதவசனத்தில் பார்க்கணும், பரிசேயர்கள் சதுசேயர்கள்னு சொல்லி பார்க்குறோம். இது ஒரு கூட்டம் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் ஒரு பெருங்கூட்டமாக என்ன பண்ணுது, நிற்குது. இந்த பெருங்கூட்டம் என்ன ஆகுது, இந்த ஆவிதான் என்ன பண்ணுது, இந்த மோசமான ஒரு தீமையான ஆவிதான் சரியான மேசியாவை அடையாளப்படுத்த முடியாமல் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. குருடர்கள் கூட மேசியாவை அடையாளப்படுத்துகிறாங்க, சொல்கிறாங்க தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஒரு குருடன் கூப்பிட்றான். அவனுடைய ஆவி கூட என்ன பண்ணுகிறது, மாம்ச கண்கள் மூடி இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் தேவனை காண்கிறது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் ரொம்ப பரிசுத்தவான் என்று சொல்லி நியாய பிரமாணத்தை அப்படி ஃபாலோ பண்ணுற இவங்க என்ன பண்ண முடியல, தான் முன்னாடி நிற்கக்கூடியவர் மேசியா என்பதை அடையாளப்படுத்த முடியாமல் தவறி போய் நிற்கிறார்கள், இழந்து போகிறார்கள். எல்லாம் நம்ம இதில் என்ன பண்ணது காண முடிகிறது. சகோதர சகோதரி, இந்த வாரம் இந்த சில காரியங்கள் உடன்படிக்கையில் ஒரு வித்தியாசங்களை நாம் உணர்ந்தோம். சில காரியங்கள் புதிதாக புகுத்தப்பட்ட காரியங்கள் நாம் தியானித்தோம். இன்னும் பல பகுதிகளை வருகிற வாரங்களில் நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.